இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை ராமநாதபுரத்தில் தனியார் அபார்ட்மெண்ட் ஒன்று உள்ளது. இங்கு 100க்கும் அதிகமான தனி மற்றும் அடுக்குமாடி வீடுகள் உள்ளன. ஒரு தனி வீட்டில் வசித்து வந்தவர் கஸ்தூரி, வயது 80, கணவர் இறந்துவிட்டார். ராம்குமார் என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். ஆயுர்வேத டாக்டரான ராம்குமார் சில மாதங்களுக்கு முன் வியட்நாம் சென்றார். தாயை கவனிக்க நேபாளத்தைச் சேர்ந்த சுர்ஜா ரோக்கியாவை வேலைக்கு வைத்தார். கோவை டிவிஎஸ் நகரில் வசிக்கும் ஒரு மகள் நேற்று காலை கஸ்தூரிக்கு போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை. பக்கத்து வீட்டில் வசிக்கும் பெண்ணுக்கு தகவல் சொன்னார். அவர் போய் பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. பெட்ரூமில் கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணி வைத்து அடைத்து கஸ்தூரி சடலமாக கிடந்தார். கஸ்தூரி மகளிடம் அந்த பெண் சம்பவத்தை கூறினார். ராமநாதபுரம் போலீசார் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரித்தனர். கஸ்தூரியின் வாயை துணியால் அமுக்கி மூச்சு திணற கொலை செய்தது தெரிந்தது. அவரது தங்க செயின், கம்மல் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் வீட்டை சல்லடை போட்டனர். கஸ்தூரியின் செல்போன் வீட்டுக்கு பின்புறம் வீசப்பட்டிருந்தது. பணிப்பெண் சுர்ஜா ரோக்கியா மாயமாகி இருந்தார். அவர் இதை செய்துவிட்டு தப்பி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். துணை போலீஸ் கமிஷனர் கார்த்திகேயன், போத்தனூர் உதவி கமிஷனர் வசந்தராஜ் கிடைத்த தடயங்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்தனர். குற்றவாளியை பிடிக்க 8 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் கமிஷனர் கூறியுள்ளார்.